இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் ஒரு சன்ரைஸ் போட் டூர் ஒன்று பண்ண போகிறோங்க. செம பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ். ஒரு காலத்தில் பேலஸாக இருந்தது, இப்போ வந்து ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. பிரிட்ஜ் டாமா ஹோட்டலுங்க, ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ். இந்த படித்துறையில் பாருங்கள் ஒரு வேதிக் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காரிடோரை மூடி வச்சுருக்காங்க. மேலே போலீஸ்னு நினைக்கிறாங்க, தெரியுதுங்களா? எப்போ இல்லை பசுபதிநாத் டெம்பிள் பார்த்தோம். அதே போல் இங்கேயும் வந்து 24 மணி நேரமும் உடம்பை எரிச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. உடம்புகளை வந்து எரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற கிரிமேஷன் வுட்டு. நல்லபடியாக தர்ஷன் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஒரு ½ அன் ஹவரில் பார்த்துட்டோம் தரிசனம். காலை வணக்கம் ஃப்ரம் வாரணாசி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது ஒரு இனிய காலை வேலைங்க வாரணாசியில். நேற்று வந்து வாரணாசிக்கு, இன்றைக்கி 2வது நாள். டைம் வந்து 5:45. ஹோட்டலில் காலையே குளிச்சு கிளம்பியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் ஒரு சன்ரைஸ் போட் டூர் ஒன்று பண்ண போகிறோங்க. இது முடிச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோயிலை போய் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் இதான் வந்து பண்ண போகிறாங்க. கங்கை நதி கரையோரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் அந்த படித்துறையில். இது மாதிரி ஒரு 84 படித்துறைகள் இருக்குங்க, காட்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த படித்துறை ஓரமாக தான் வந்து நம்ம இந்த போட் ரைடு வந்து பண்ண போகிறோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன்ரைஸ்னும் ஆகலை, அப்படியே வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது சன்னு. சரிங்க, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம டூர் கிட்ட மீட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போட் ரைடு பண்ணுவோம். இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி நைட்டை வந்து ஃப்ளைட் நமக்கு சென்னைக்கு சார். இன்றைக்கி ஃபுல் ஆன் டே. சரிங்க, போட் ரைடு ஆரம்பிச்சிடும். நான் போட் ரைட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க போகலாம். சூரியன் உதிக்க ஆரம்பிக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. செம பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ், அமேசிங்கான சன்ரைஸ். காலையில் வருதுங்க சூரியன் வெளியில். கண்டிப்பாக வாரணாசியில் ஏதோ ஒன்று இருக்குங்க. இந்த கங்கை நதியில் வாரணாசி நேற்று வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நம்மளுடைய மெக்கானிக் லைஃப்பில் எல்லோரும் அப்பப்போ வாரணாசி வந்து விசிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த சிட்டியே வந்து ஒரு கயாட்டிக் ஹெக்டிக் சிட்டி தான். நேற்று அவ்வளோ கூட்டம். நேற்று நைட்டு வெளியில் போனேன் நான் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, சரியான கூட்டம். ஆனால் பட் இருந்தாலும் இந்த கங்கை நதியில் இருக்கிற படிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு இந்த கங்கை நதியை பார்க்குறதே வந்து ஒரு தனி ஃபீலிங், ஒரு வைப் அது. இப்போது இந்த சன்ரைஸ் போட்டிங் பண்ணுறது இன்னும் பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். அந்த சூரிய உதயமாகிறது கங்கை நதியில் பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கலர்ஸு தெரியுதுங்களா? இப்போ சூரியன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கு பாருங்கள் ஒரு காட்டு. அதனுடைய பேர் வந்து ராஜா காட்டுங்க. அது வந்து ஒரு காலத்தில் ராயல் பேலஸாக வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த வம்சாவளியினர் வந்து யாரும் வசிக்கிறது கிடையாது. ஆனால் அந்த வம்சாவளியினர் வந்து இன்றைக்கும் ராம்நகர்னு ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்க்குறதுக்கே வந்து பேலஸ் மாதிரி இருக்குது. ஒரு 200-300 வருஷம் பழமையான பேலஸ் போல். அப்படியே இந்த வியூ பாருங்கள், சன்ரைஸ் வியூஸ் செம பியூட்டிஃபுல்லாக இல்லை? கங்கை நதி ஓரமாக பார்க்குறது. காலங்காலத்தில் நிறைய பேர் வந்து யோகா பண்ணுறாங்க, கங்கையில் வந்து நீராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படித்துறை ஓரமாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் யோகா பண்ணுறாங்க வரவே இல்லை. அங்கே நிறைய பேர் வந்து கங்கை நதியில் நீராடிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே நிறைய பேர் போட்டிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காசி பொறுத்த வரைக்கும் 3000 கோயில்களுக்கு மேலே இருக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி 3000 கோயில்கள்ன்றது நம்ம சர்ஃபேஸில் பார்க்குறது. கீழே தோண்ட பல கோவில்கள் கிடைக்குதான்னு சொல்லப்படுது. அதன் விதமாக இந்த காட்டு ஓரமாக பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பல 100 ஆண்டுகள் முன்னாடி வந்த தமிழர்கள் இங்கே ஒரு கோயிலை வந்து கட்டிட்டு போயிருக்காங்க. சிவா அப்படின்னு எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? திராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஆனால் இந்த படித்துறை முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த 84 காட்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா கோவில்கள் வந்து இருக்குங்க. இப்போது பூமிக்கு மேலே அவ்வளோ கோயில்கள் இருக்குது, பூமிக்கு கீழே நிறைய கோயில்கள் வந்து புகஞ்சு போயிருக்கு. அதனால தான் வந்து காசிக்கு வர பக்தர்கள் சில பேர் செருப்பு போடாமல் நடப்பாங்க காசியில். ஏன்னா அவங்களுக்கு காலு கீழே எங்கே கோயில் இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால தான் இப்போ இன்னும் 3000 வருஷம் அப்படின்றவங்க பழமையான ஒரு நகரம் காசி அப்படின்னு. 3000 வருஷன்றது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கும் பின்னோக்கி போகுதுங்க காசியோட ஹிஸ்ட்ரி. கீழே இவங்க பள்ளம் தோண்ட காசியோட ஹிஸ்ட்ரி வந்து பின்னாடி போயிட்டே இருக்குது. இன்னும் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து தோண்டிட்டு தான் வந்து இருக்காங்க. அமேசிங்க காசி, சிவனோட பார்வதியோட இருப்பிடம் காசி. இன்னும் நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, சிவன் தான் வந்து இந்த காசி நகரத்தை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. அதனால தான் அவ்வளோ புனித நகரமாக வந்து பார்க்கப்படுது காசி. இந்துஸ் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லேருந்து எவ்வளவோ வெள்ளைக்காரங்க நிம்மதியை தேடி காசி தான் வராங்க. உங்களுக்கு காலையில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து இந்த சன்ரைஸ் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரங்களாம். அமேசிங்க.
பாருங்க சூரியன் நல்லா உதிச்சிச்சு மேலே, தெரியுதுங்களா? இந்த காசி நகரத்தை பாருங்க. இந்த படித்துறையில் பாருங்க ஒரு வேதிக் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. சின்ன பசங்களாம் வந்து வேதிக் முறையில் கல்வி கற்கிறாங்க. அப்புறம் உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, தெரியுதுங்களா? காலையில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அமேசிங்காக இருக்குங்க. காசிக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக வந்து வராங்க. சில பேர் இங்கே வந்து யோகா பண்ணுறதுக்காக வராங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க. காசி விஸ்வநாதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. சில பேர் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பை இந்த கங்கை நதி ஓரமாக கிரிமேஷன் பண்ணுறதுக்காக, எரிக்கிறதுக்காக அவங்க வீட்டார்கிட்ட சொல்லிடுறாங்க. இல்லைனா சில வயசானவங்க இங்கே வாரணாசியில் வந்து இறந்தே போயிடணுன்ற காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து வராங்க. ஏன்னா அவ்வளோ புண்ணியமான பூமி இது. இங்கே இறந்தால் ஸ்ட்ரைட்டாக வந்து நிர்வாணம் தான், ஹெவனுக்கு போயிடலான்ற அந்த நம்பிக்கைக்காக தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து கங்கை நதி ஓரமாக எரிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பின்னாடி பாருங்கள், ராஜா ஹரிச்சந்திர காட். அங்கே வந்து ஒரு கிரிமேஷன் ஒன்று நடந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதனுடைய பேர் வந்து ராஜா ஹரிச்சந்திர காட்டுங்க. ராஜா ஹரிச்சந்திரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பொய்யே சொல்லாத ஒரு மன்னர் இருந்தார்ல, அவர் தாங்க. அவர் ஒரு காலத்தில் இந்த படித்துறையில் வந்து வெட்டுவானா வேலை புரிஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. இறந்து போன உடம்பை எரிக்கிற ஒரு ஆளாக வந்து இங்கே வேலை செஞ்சுருக்காரு. அதனால் அவருடைய பேர் வந்து இந்த காட்டுக்கு வந்து வச்சாங்க. செம அமேசிங்கில் ஒவ்வொரு படித்துறைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த படித்துறையில் ஒரு பேலஸ் ஒன்று இருக்குங்க. இது ஒரு காலத்தில் பேலஸாக இருந்தது, இப்போ வந்து ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. பிரிட்ஜ்ராமா ஹோட்டலுங்க, ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ். செமையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே கங்கை நதி ஓரமாகவே இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து என்ன ஒரு நாளைக்கு $60 $3000 கிட்ட வந்தது. இது இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த ஹோட்டல்லாம் இது பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல 6:15 எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம இது முடிச்சு கோயிலுக்கு போனோம், கோயில் எவ்வளோ பிஸியாக இருக்க போது தெரில. இது தாங்க வந்து ரொம்ப முக்கியமான காட், தஸ்வமேத் காட். இங்கே தான் வந்து கிரிமேஷனும் வந்து நடக்கும். இங்கே தான் நிறைய மக்கள் வந்து நீராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தஸ்வமேத் காட்லேருந்து இங்கே நேராக போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிடலாங்க. அதனால தான் வந்து இந்த காட்டு ரொம்ப பாப்புலரான காட்டு. தஸ்வமேத் காட் எப்படின்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தஸ்னா 10ங்க, ஹஷ்னா வந்து ஹார்ஸு. பிரம்மா ஒரு காலத்தில் இங்கே அந்த 10 குதிரைகளை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அதனால தான் அதுக்கு வந்து அந்த பேருங்க. நம்ம முன்னாடி இருக்கிற காட்டு பாருங்கள், அது மன் மஹால் காட்டுங்க. அங்கே ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்த்தாலே தெரியுது. அதை யார் கண்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் இருந்த மான்சிங், ராஜா மான்சிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இங்கே ஒரு பேலஸ் கட்டியிருக்காருங்க. பல ஊர்களிலிருந்து வந்த ராஜாக்கள் இங்கே வந்து பேலஸ் கட்டியிருக்காங்க, இல்லை கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு புனிதமான ஊராக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ அவங்களாம் வந்து இங்கே காசி விஸ்வநாதர் தரிசிக்க வரும்போது அவங்க தங்குறதுக்கு இடம் வேணும்ல. ஸோ அதனால் அவங்களுக்குன்னு ஒரு பேலஸ் வந்து கட்டிட்டு போயிடுறாங்க இந்த கங்கை நதி ஓரமாக. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து லலிதா காட்டுங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பசுபதிநாத் டெம்பிள் இருக்குங்க. நேபாளில் நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்தோம்ல காத்மண்டுவில், அதனுடைய ரெப்ளிகா இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நேபாளுடைய கிங் வந்து இங்கே வந்து கட்டிட்டு போயிருக்காரு பசுபதிநாத் டெம்பிளை. அமேசிங்களா? உங்களுக்கு அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். இந்தியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் இல்லாமல் ஒரு மாதிரி நேபாளி ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அமேசிங்க. இதுதாங்க அந்த மெயின் காரிடோர் மோடிஜி வந்து டெவலப் பண்ணார்ல. இந்த காரிடோரில் போனால் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் வந்து போயிடலாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காரிடோரை மூடி வச்சுருக்காங்க. மேலே போலீஸில் நினைக்கிறாங்க, தெரியுதுங்களா? யாரோ விவிஐபி வராங்க போல இருக்குது. அதனால் இந்த காரிடோர் வந்து மூடி வச்சுருக்காங்க. எலெக்ஷன் டைமு, ஏப்ரல் 1st வீக் வந்துருக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து ரீடெவலப் பண்ணியிருக்கார் போல் மோடி. இப்போ நம்ம கடைசியாக வந்திருக்கிறது வந்து மணிகர்ணிகா காட்டுங்க. ரியாலிட்டி ஹிட்ஸ் யூ ஹார்ட் இந்த இடத்துல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கிரிமேஷன் சென்டருங்க, உலகத்திலேயே மிகவும் பிஸியான கிரிமேஷன் சென்டர். நம்ம நேபாளில் பசுபதிநாத் டெம்பிள் பார்த்தோம். அதே போல் இங்கேயும் வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் வந்து உடம்பை எரிச்சிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க, இறந்து போனவங்களுடைய உடம்பை. இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா அது ஹோலி ஃபயர் அப்படின்றாங்க. 3500-4000 வருஷம் முன்னாடி சிவனே ஏற்படுத்தின அந்த நெருப்பு இன்னும் எரியாமல் அணைஞ்சிட்ருக்கு. அந்த நெருப்புலேருந்து எடுத்து தான் இறந்து போனவங்களோட உடம்புக்கு வந்து தீ மூட்டுறாங்க. ஆயில், கெரோசின் இதெல்லாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. வெறும் கட்டை, அதுக்கப்புறம் சில நேச்சுரல் திங்ஸ், பட்ரு, இது மாதிரி சில திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அங்கே மேலே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஒருத்தவங்க உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஜூம் பண்ணி. உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த படிக்கட்டு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா இதுதான் லைஃபோடைய ரியாலிட்டி அப்படின்னு நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்களாங்க. இறந்து போனவங்களோட உடம்பு எரியதை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க போல். அவ்வளோதாங்க லைஃபு. அங்கே எரிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சாம்பல் ஆஷஸ் எடுத்து கங்கை நதியில் வந்து கரைச்சிடுவாங்களாம். ஸோ அந்த ரிதம் வர பாட்டு மாதிரி தாங்க, தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம், தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். இவ்வளோ தாங்க லைஃபு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நம்ம கிட்ட போக முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறோம்ல. ஸோ நம்மளால் கிட்ட போக முடியாது. அந்த இடத்துக்கு போய்ட்டு கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளியே நின்று பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் தாங்க. உங்களை நான் காசி விஸ்வநாதர் கோயிலில் பார்க்குறேன். அவ்வளோதாங்க, போட்டிங் முடிஞ்சிச்சுங்க. ஒரு 1 hour போட்டிங் செம பீஸ்ஃபுல்லாக அமேசிங்காக இருந்தது. நம்ம போட் வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பலாங்க. அந்த காசி விஸ்வநாதர் காரிடோர் வழியாக வந்து போக முடியாதுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாரோ விவிஐபி வராமல் போல இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வேறு வழியாக வந்து கோயிலுக்கு போகிறாங்க. சரி வாங்க போகலாம். அப்படியே இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாங்க அந்த கட்டை உடம்புகளை வந்து எரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற கிரிமேஷன் வுட்டு. இங்கிருந்தா வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உடம்பு எரிக்கிறதுக்கு வந்து 7,000 10,000 வரைக்கும் இந்த மாதிரி கட்டை வாங்கணுமாங்க. ஒரு நாளைக்கு 300 இறந்து போனவங்களோட உடம்பு வந்து இங்கே எரிக்கிறாங்க. இந்த மணிக்கணிக்கா காட்டில் எவ்வளோ கட்டை அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே லோக்கல் பீப்புள் தான் விற்கிறாங்க இதை. அப்புறம் தகனம் செய்கிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வந்து இங்கே கடைகள் இருக்குது, அது இங்கேயே வந்து விற்கிறாங்க. அந்த நெய், சின்ன சின்ன சந்தன கட்டைகள் அதெல்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க. இப்போ நம்ம நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஓல்ட் பார்ட் ஆஃப் த வாரணாசி சிட்டிங்க. இங்கே இருக்கிற வீடுகள் கோவில்கள்லாம் வந்து ஒரு 300-400 வருஷம் அட்லீஸ்ட் பழமையான கோவில்கள் வீடுகள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே. பழைய வாரணாசி, ஓல்ட் வாரணாசி ஃபுல்லாகவே இது மாதிரி நேரோவான லேன்ஸ் தாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தில் வந்து ஒரு லிங்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. இந்த லிங்கத்தை வந்து விஸ்வேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப விசேஷமான லிங்கம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இது காரணம் வந்து ஒவ்வொரு ஜோதிலிங்கமும் வந்து ஒவ்வொருத்தர் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஜோதிலிங்கம் வந்து ராமரால் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஜோதிலிங்கம் வந்து யார் பண்ணதுன்னே வந்து தெரியலங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு விசேஷமான லிங்கமாக வந்து பார்க்கப்படுது. சுயம்பு லிங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து சுயம்பு லிங்கம், தானாக உருவாகி வந்த லிங்கம், யாருமே செய்யாத லிங்கம். ஸோ காசி விஸ்வநாதர் பேர் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, காஸ் அப்படின்னா வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுங்க. காசுன்னு நினைக்கிறேன் நான், லைட். ஸோ அதனால் நிறைய பேர் காசிக்கு வந்து என்லைட்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ காசுனா வந்து லைட்டு. விஸ்வநாத் அப்படின்னா பார்த்தீங்கன்னா விஸ்னா உலகம்ங்க, நாதுனா கடவுள். ஸோ உலகத்துக்கான கடவுள், காசியில் இருக்கிற உலகத்துக்கான கடவுள். இதுதான் வந்து காசி விஸ்வநாத்தோடைய பேர் காரணங்க. இருங்க, நாங்கள் முதல்ல டிக்கெட் வாங்கணும். ஏன்னா கோயில் உள்ள போனோன்னா ஒரு 5 மணி நேரம் பெரிய லாங் கியூ இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கப்படுது. நமக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை இன்னைக்கு. இங்கே பூஜை சாமான் வாங்கலாம், அப்புறம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கணும். ஸ்பெஷல் டிக்கெட்டே வந்து கிடையாது கஷ்டம் அப்படின்றாரு. ஆனால் நம்ம கைடுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க போல், ஸ்பெஷல் டிக்கெட் நம்ம வாங்கிடுவோம். நீங்கள் பூஜை சாமான் வாங்கணும், ஏதாவது ருத்ராட்சை அது மாதிரி வாங்கிட்டு நம்ம உள்ளே கொண்டு போய் கொடுத்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. நமக்கும் வாங்கிக்கலாம், மற்றவங்களுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இருங்க என்ன வாங்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க, கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையில் என்ன, இந்த கடையில் வந்து நம்ம பேகு மற்ற திங்ஸ்லாம் வந்து வச்சலாம் அப்படின்ற கைடு. ஏன்னா உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, கேஷ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஸோ நம்ம திங்ஸ் வந்து இங்கே வச்சலாங்க. இப்போ டைம் வந்து 6:55 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு நம்ம ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லாங் கியூ இருக்குமா, இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றாரு. எவ்வளோ டிக்கெட்டு, எவ்வளோ நேரம் ஆச்சு தரிசனத்துக்கு, இதெல்லாம் வந்து நான் கோயிலில் போயிட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு கூட பேசுகிறேன் நானுங்க. வாரணாசிக்கு வந்த முக்கியமான காரணம் நிறைவேற போகுது. காசி விஸ்வநாதரை போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். இதுதாங்க இந்த ஹோலி ஃபயரு, சிவனால் உருவாக்கப்பட்ட ஃபயர் 3000 வருஷமாக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நெருப்பு எடுத்து தான் வந்து உடல் தகனத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிரிமேஷன் வந்து அங்கே நடக்குது பாருங்கள், தெரியுங்களா? ஓகேங்க, நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சதுங்க. நல்ல தரிசனம். ஆக்சுவலி 1/2 மணி நேரத்திலே பார்த்துடும்.
ஆனால் 600 ரூபா கொடுத்து தர்ஷன் பார்த்தோங்க. மொத்தம் 3 விதமான தர்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து தர்ம தரிசனம், நீங்கள் க்யூவில் நின்று பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுதாங்க, சரியான கூட்டம். ஸ்கூல் ஹாலிடேஸ்னால நினைக்கிறேன் நான். ரெண்டாவது வந்து இந்தியன்ஸுக்கு 300 ரூபா கொடுத்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குங்க. அது 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுது போல். நான் பார்த்தது வந்து ஃபாரின் பாஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால 600 ரூபா கொடுத்து ஃபாரினர்ஸ் க்யூவில் நின்று பார்த்தேங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து தர்ஷனம் முடிஞ்சிருச்சு. நம்ம கூட வந்து ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் வந்தார், நம்ம டூர் கைட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அவரே வந்து கூட நின்று எல்லா வேலையும் நமக்கு செஞ்சு கொடுத்தாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, காசி விஸ்வநாதர் கோயில் பற்றி முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, அந்த லிங்கம் வந்து சுயம்பலிங்கம். ஸோ அந்த சுயம்பலிங்கம்ன்றதுனால அது எப்போ உருவாச்சு, எப்போ அங்கே கோயில் கட்டுறது வந்து சரியாக யாராலையும் வந்து சொல்ல முடியலங்க. ஆனால் என்ன நம்ம பொறுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லிங்கம் உருவானதாகவும் அங்கே கோயில் இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1000வது வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாமிக் இன்வைடர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உள்ளே வரும்போது இந்த கோயிலை வந்து பலமுறை தாக்கி அழிக்கிறாங்க, பலமுறை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் அக்பர் ரூல் வரும்போது கொஞ்சம் அமைதி வந்து நிலவுது. ஏன்னா வந்து செக்குலர் ரூலர், உங்களுக்கு தெரியும் அக்பரை பற்றி, அக்பர் தெக்ரே. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவுரங்கசீப் வரும்போது 1690 இல்லை இந்த 1700வது வருட வாக்கில் வந்து மறுபடியும் அந்த கோயில் இடிக்கப்படுதுங்க. அப்போ தான் வந்து அந்த ஞான்மாஃபி மாஸ்க் வந்து அங்கே வந்து கட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் இண்டோர்லேருந்து ஒரு ராணி வந்து அந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இடிச்ச இடத்துல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து மாஸ்க் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து இந்த கோயில் வந்து இப்போ இருக்குது. இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மேலே கூரையில் ஒரு 1000 கிலோ சாலிட் கோல்டு கூரை இருக்குங்க. அது வந்து பஞ்சாப்லேருந்து ஒரு ராஜா வந்து கோயில் கட்டி ஒரு 60-70 வருஷத்துக்கு அப்புறம் தானமாக வந்து கொடுக்குறாங்க. இதான் அந்த கோயிலோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி. கோயிலுள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நந்தி வந்து அந்த பக்கம் மாஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து அங்கே பழைய கோயில் வந்து இருந்தது. இன்றைக்கும் அந்த கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ பார்த்து முடிச்சாச்சு கோயிலை. டைம் வந்து 8:30 ஆகுதுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூம் போயிட்டுருக்கோம். ரூம் போயிட்டு குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம டூர் வந்து மறுபடியும் 11:30 மணிக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோங்க. 11:30 மணிக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் போகிறோங்க. புத்திஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் சாரநாத். ஏன்னா அங்கே தான் புத்தர் முதலாக செர்மன் கொடுத்த இடங்க, ஒரு முக்கியமான பிளேஸ். சாரநாத் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வாரணாசி வந்து வாரணாசி சிட்டி டூர் பண்ணுறாங்க. நான் சொன்னல 3000 கோயில் கிட்ட இருக்குது அப்படின்னு வாரணாசியில். ஸோ அதில் சில கோயில்கள் போய் இந்த சின்ன சின்ன ஆலிவேல இருக்க கோயிலெலாம் போய் பார்த்துட்டு இங்கேயே லோக்கல் லஞ்ச் சாப்பிட்டு லோக்கல் ஃபுட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு 5:30 கிளம்பி ஏர்போர்ட் போக வேண்டியதாங்க. இதான் வந்து பிளான். இன்னும் ஒரு எபிசோடு வருங்க இந்த வாரணாசி சீரீஸில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். அது ஸ்கேனிங் டாடா பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.